எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இந்த 2025 வரக்கூடிய நவம்பர் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கும்பராசியில் கடக லக்னத்தில் ராகுவுடைய திசையில் 310 டிகிரியில் தான் இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலப்புருஷ தத்துவத்துப்படி 12வது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் இப்போ உங்களுக்கு அதிசாரத்தில் இருக்கிறார். அதிசாரத்தில் குரு இருக்கும்போது உங்கள் ராசி பார்க்குறாரு பார்த்தீங்களா, ஹைலைட்டு அதுதான். உங்களுக்காக வேண்டியவே இன்னைக்கு குரு அதிசாரம் வாங்கின மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிறாரு. கரெக்டாக பாருங்க, எல்லாமே ஒரு கூட்டுக்குள்ளார உட்காந்துட்டாங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்தா உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த மாதம். அதில் முதல்ல சாதகமாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, குருவுடைய பார்வை பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குருவுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5, 7, 9 இது எல்லாருக்கும் தெரியும். குரு பார்வை 5, 7, 9. அப்போ மிதுன ராசியில் குரு தன் மகன் வீட்டில் இருந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, தன்னோட மனைவி வீட்டுக்கு, கடகராசிக்கு அதிபதி சந்திரன் தான் குருவுடைய மனைவி. இப்போ மனைவி வீட்டுக்கு குரு வந்திருக்கிறார். குரு உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னா கடகராசி தான். தன்னோட மனைவி வீட்டில் மட்டும்தான் குரு உச்சமடைவார். குரு பகவான் 91 டிகிரியில் கடக ராசியில் புனர்பூசம் சொந்த நட்சத்திரம் வாங்கி 4ஆம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி இப்போ தன்னுடைய வீட்டில் அதாவது உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு கடகராசியில். அப்போ இந்த குரு பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய வாரிசு தான் இந்த குரு பகவான். சுக்கிரனுடைய மகன் குரு, குருவுடைய மகன் புதன், புதனுடைய தாய் அதாவது குருவுடைய மனைவி சந்திரன். இப்படி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே அதாவதுன்றது குரு பகவான் உங்களுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய காலகட்டம் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். உங்க ராசிக்கு 5ல் உட்காந்துருக்கிறார். 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்றாங்கல்ல. 5ஆம் இடம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த உடைய ஜென்ரேஷனே அதாவது அந்த வர்க்கமே தலையாதுன்னு சொல்லுவாங்க. வர்க்க தோஷம், பித்திருக்கள் தோஷம், பூரி புண்ணி சாபம், குலதெய்வத்தினோட சாபத்தீடு, பெண் சாபத்தீடு, அதாவது முன்னோர்கள் சாபம், இது எல்லாமே வரக்கூடிய இடம் 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடத்துக்கு தான் இப்போ குரு உட்கார்ந்துருக்கிறார். குலதெய்வத்தினுடைய வழிபாடு மீன ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்கு. குலதெய்வத்தை முதல்ல வழிபடுங்க, அப்போதான் பூரி புண்ணியத்தில் இருக்கிற சாபங்கள் சரியாகும். 2வது, உங்க ராசிக்கு 5ல் குரு இருக்கிறாரு. புத்திரஸ்தானத்தில் குரு இருந்துட்டாவே புத்திர செல்வங்கள் பெருகும். ஏன்னா 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம். குழந்தை பாக்கியம்ன்றது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. சொத்து சம்பாதிக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சம்பாதிச்சு வச்சுட்டு போறது முக்கியம் இல்லை. நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை, நல்ல கௌரவம், நல்ல அந்தஸ்து சம்பாதிச்சுட்டு வச்சுட்டு போனா போதும். அதை வச்சு அவங்க மேல வந்துருவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விசேஷம் நல்லது கட்டத்துக்கு போகும்போது உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு யாரும் கேட்கறது இல்லை, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு தான் கேட்பாங்க. அந்த இடத்துல இப்போ குரு வந்திருக்கிறார் இல்லையா, நிச்சயம் இந்த 11ஆம் தேதி வரைக்கும், இந்த நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் அதாவது இயல்பு நிலையில இருந்து உங்க ராசியை 9ஆம் இடமா பார்க்குறாரு. 5ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமா மகர ராசி பார்க்குறாரு, 9ஆம் இடமா தன் சொந்த ராசியான அதாவது மீன ராசியை பார்க்குறாரு. உங்க ராசிக்கு 5ல் குரு இருக்கிறது ஃபேவரான விஷயம். குரு உங்க ராசியை 9ஆம் இடமா பார்க்கறது அதை விட டபுள் ப்ரமோஷன் மாதிரி. இந்த 2 காலகட்டம் பார்த்தா புத்திர செல்வம் தான் முதல்ல பெருகுது. ஏன்னா புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவரே குரு தான். புத்திர செல்வம் பெருகும், திருமண தடைகள் விலகும். இப்போ கல்யாணம் ஆகலாம் என்ன சொல்றோம், ஐயா எனக்கு குரு பார்வை இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க, எனக்கு எப்போதான் கல்யாணம் ஆகும், சொந்தத்தில் ஆகுமா, அந்நியத்தில் ஆகுமா, இங்கே ஆகுமா, வெளியில ஆகுமா, படிச்சு பொண்ணு கிடைக்குமா, அப்படியே எதனா 1000 கேள்விக்கு கேட்குறோம். அப்போ அந்த குரு ஃபேவரா இல்லைன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டு கூட பிரயோஜனம் இல்லை. அப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பார்க்கறதுனால
நிச்சயம் உங்களுக்கு திருமண தடைகள் விலகும், நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு இருந்ததை கட்ட முடியும். இப்போ உங்களுக்கு 5ல் குரு இருக்கிறதுனால திருமண பாக்கியம் உண்டு. ஏன்னா ஆல்ரெடி குரு உங்களுக்கு 4 தான் இருக்கிறாரு. இப்போ உடைய அதிசாரம் வாங்குறதுனால தான் 5ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. அதனால இந்த 2 மாசத்துக்கு உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குது. திருமண தடைகள் விலகும். கிட்டத்தட்ட நான் சொல்றது டிசம்பர் 5-6 தேதிக்குள்ளார உங்களுக்கு திருமண யோகம் நல்லா இருக்குது. அப்ப புத்திர பாக்கியமும் பெருகும், திருமண தடைகளும் விலகும், பயப்பட வேண்டாம். நீங்க பாக்குற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது, உங்களுக்கு திருமணம் தள்ளி போகுது. ஏன்னு யோசிக்கிறதுக்குள்ளார அந்த மாசம் போயிடுது, வருஷம் போயிடுது. அதுக்கு காரணம் தோஷமா, செய்வனையா, அது சரியில்லையா, இது சரியில்லை, 1000 கேள்விகள். இது எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது, நீங்க பயப்பட வேண்டாம். அப்ப இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசி 9ஆம் இடமா பார்க்கறதுனால இந்த இடம் பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் சரியாகும். அதை விட 9ஆம் இடம்ன்றது தந்தையோட வீடு, பிதுருஸ்தானம். 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம், பிதுருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்பன் மகனுக்குள்ளார இருக்கிற சங்கடம் சரியாகும், பையனுக்கு அப்பனுக்கு உண்டான சங்கடமும் சரியாகும். ஜாதகருக்கு அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனை சங்கடமாகும், ஜாதகருக்கு பையனுக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகும். கண்டிப்பா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த 2 பிரச்சனை கண்டிப்பா இது சரியாகும். ஏன்னா 11ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் இயல்பு நிலையிலிருந்து நல்லதை பண்றாரு. 11ஆம் தேதிக்கு மேல 30ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் அதிசாரம் வாங்கி நல்லதை பண்றாரு. இது ஒரு அற்புதமான ஒரு காலம். இதை தாண்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் பகவான் மங்களக்காரகன். செவ்வாய் பகவான் செவ்வாய் மட்டும் நல்லா உட்காந்துட்டாருன்னா அந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீரும். கடன் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அதாவது சொந்த பந்தத்துக்குள்ளார இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் சரியாகும். அப்ப இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு சாதகமான பதில் கண்டிப்பா வரும். இதை தாண்டி பார்த்தா உங்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருந்தார். 7ஆம் இடம்னா மனைவி ஸ்தானம், சரிங்களா? நண்பர்கள் இடம். நண்பர்களால் ஏற்பட்ட சங்கடமும் சரி, மனைவினால் ஏற்பட்ட சங்கடங்களும் சரி. இப்ப இந்த 2ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு தன் சொந்த வீட்டில் உட்கார்றாரு. துலா ராசியில் உட்காந்து 26 தேதி வரைக்கும், அப்ப 24 நாள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சியா உட்கார்றாரு. அப்படி உட்காரும் போது மனைவிக்கு உடல் உபாதிகள் சரியாகும், வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும், சம்பள உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கும், தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகும், வண்டி வாகனம் எடுக்கணும், பிடிக்கணும், மாற்றணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இது மாதிரி செய்யறவங்களுக்கெல்லாம் இப்ப பலம் கொடுக்குறாரு. வண்டி வாகனத்துக்கு அதிபதியே யாருன்னா சுக்கிரன் தான். அவர் ஆட்சியை உட்காரும் போது வாகன யோகத்தை அதிகமா தராரு. வண்டி வாகன யோகம் அருமையா தராரு. அதாவது சுக்கிரன்னா மனைவி, மாமியார், அம்மா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் பார்த்தா உடல் உபாதிகள் சரியாகும், நோயினுடைய சம்மந்தப்பட்டதெல்லாம் விலகும், ஓரளவுக்கு தொழில் ரீதியா உடல் ரீதியா சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். அப்ப இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. கல்விக்கு அதிபதி புதன் பகவான். நீங்க 3 பிரிச்சுக்கோங்க. 10ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில இயல்பு நிலையில் இருக்கிறாரு. படிப்பு சூப்பரா இருக்கும், படிப்புல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், விளையாட்டுத்துறை, கலைத்துறை, இந்த மாதிரி. ஏன்னா ஞானக்காரகன் இல்லையா புதன் பகவான். புதன் பகவான் யாருன்னா குருவுடைய மகன். அப்ப கல்வி, அதாவதுன்றது புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் இயல்பு நிலையில 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயத்துல நல்லா இருக்கும். அப்ப 10ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்றாருன்னா அதே விருச்சிக ராசியில புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். அப்ப இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். 9ஆம் இடம். அப்ப என்ன பண்ணுவாரு, தேவையில்லாத சின்ன சின்ன சங்கடம் எல்லாம் கூட்டி கொடுத்துருவாரு. அப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும், அப்ப பிரச்சனை இல்லை. 23ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா விருச்சிகத்தில் இருக்கிற புதன் பகவான் துலா ராசிக்கு வக்ரமாகிறார். அதுல ஒரு 7 நாள். அந்த டைம்ல பார்த்தா படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு, எடுத்த முயற்சிக்கு உண்டான கண்டிப்பா வெற்றி அப்ப உங்களுக்கு கிடைக்கும். நான் பிசினஸ் பண்ணலான் இருக்கிறேன், தொழில் தொடங்கலான் இருக்கிறேன், சிறு குறு தொழில் வைக்கலாம்னு இருக்கிறேன், விவசாயம் பண்ணலான் இருக்கிறேன், காடுகிற வீடு மண்மனை நான் ஆல்ட்ரேஷன் பண்ணலான் இருக்கிறேன், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா புதன் ஞானக்காரகம். நம்ம மைண்ட் ஏதாவது தோணிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு புதன் பகவான் 10 தேதி வரைக்கும் இயல்பா இருக்கிறாரு. 10லிருந்து உங்களுக்கு 23 வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிறாரு விருச்சிக ராசியில. 23 இருந்து 30 வரைக்கும் துலா ராசிக்கு வக்கரத்தில் இருக்கிறார். இந்த காலகட்டம் எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி நிச்சயமா நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஓட்டப்பந்தயத்துல 10 பிள்ளைங்க ஓடிட்டு இருக்கிறாங்கன்னா ஜெயிக்கிறது நம்ம ஒத்த குழந்தை தான் இல்லைங்களா? அந்த ஒரு இடத்துல நீங்க வர போறீங்க, நிச்சயமா நீங்க ஜெயிக்க போறீங்க. இது நீங்க அனுபவிச்சு பார்த்து நீங்க சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 8ஆம் இடத்துல
நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால 16 தேதி வரைக்குமே குறிப்பா சொல்றது என்னன்னா, அதாவது குடுக்கல் வாங்கல், அப்பாவோட வேலை செஞ்சவங்க, அப்பா கூட கூட்டுத்தொழில செஞ்சுட்டு இருக்கிறவங்க, பாரம்பரியமான வேலையை செய்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் 16 தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இதுல கொஞ்சம் மனசங்கடங்கள் எல்லாம் வரும். இந்த வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு எனக்கு தெரிஞ்சு இது அற்புதமாக தான் இருக்குது. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்குதுங்க. ஏன்னா அடுத்த மாதத்துல சனி வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சிரமம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாருல்ல. அதனால சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்கள் வந்து குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு, ஏன்னா மீன ராசிக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குது வேற. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி உட்காந்துருக்குறீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குற மீனராசியா ஜென்மச்சனி பிடிச்சி வச்சு செய்கிறாருப்பா, உயிர் ஒன்று தான் எங்கிட்ட இருக்குது அப்படின்ற அளவுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி மீன ராசி தான். இது எல்லாமே மாறப்போகுது. நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள். சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.